இந்த வீடியோவில் 2026 தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பில் ஒரு புதிய திருப்பம். 2026ஆம் ஆண்டின் அரசியல் கேலண்டரில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல். வழக்கமாக பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் தேர்தல் அட்டவணை வெளியாகிவிடும். ஆனால் இந்த முறை சூழல் மாறப்பட்டுள்ளது. அறிவிப்பு மார்ச் 2வது வாரத்தில்தான் வெளியாகும் என தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் முக்கியம். இந்த தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் அனைத்தும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி. இந்த மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் தேசிய அரசியல் சமநிலைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. பதவிக்காலம் எப்போது முடிகிறது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி பதவிக்காலம் முடிவு தேதி உள்ளது. தமிழ்நாடு மே 10, 2026, மேற்கு வங்கம் மே 7, 2026, அசாம் மே 20, 2026, கேரளா மே 23, 2026, புதுச்சேரி ஜூன் 15, 2026. மே மாதத்திற்குள் புதிய அரசுகளை அமைத்தாக வேண்டும். அதற்குள் தேர்தல் நடத்தி முடித்து வாக்கு எண்ணிக்கையும் நிறைவு செய்யப்பட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிப்பில் மாற்றம் காரணம் என்ன? 2021ஆம் ஆண்டு தேர்தல் அட்டவணை பிப்ரவரி 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த முறை தாமதம் ஏன்? முக்கிய காரணம் பள்ளி மற்றும் பொது தேர்வுகள் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பல மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் நடைபெறுகின்றன. தேர்வு மையங்களாக பயன்படுத்தப்படும் பல அரசு பள்ளிகள் தேர்தல் பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாநில அரசுகள் தேர்தல் தேதியை சற்று தள்ளி போட பரிந்துரை செய்துள்ளன. இந்த பரிந்துரையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தேர்தல் அறிவிப்புக்கு முன் பல கட்ட ஆய்வுகள் நடைபெறும். பாதுகாப்பு ஏற்பாடுகள், மத்திய பாதுகாப்பு படையினை ஒதுக்கீடு, வாக்குச்சாவடி அமைப்பு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM தயார் நிலை, அதிகாரிகள் நியமனம். தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணம் செய்து நேரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அசாமில் ஆய்வுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. ஒரே கட்ட தேர்தலா? கடந்த முறை தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுமா அல்லது பல கட்டங்களாக பிரிக்கப்படுமா? இது முழுமையாக பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் நிர்வாக வசதிகளை பொறுத்தே முடிவு செய்யப்படும். மார்ச் மாத அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இதற்கான தெளிவு கிடைக்கும். தேர்தல் நடைபெறும் சாத்தியமான கால அட்டவணை அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்புப்படி மார்ச் 2வது வாரம் தேர்தல் அட்டவணை அறிவிப்பு, ஏப்ரல் முதல் அல்லது நடுப்பகுதி வாக்குப்பதிவு, மே மாத தொடக்கம் வாக்கு எண்ணிக்கை. இதன் மூலம் மே மாதத்திற்குள் புதிய அரசு பொறுப்பேற்கும் சூழல் உருவாகும். வாக்காளர் பட்டியல் இறுதிக்கட்டம். தமிழ்நாட்டில் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்கம் போன்ற பணிகள் நிறைவடைந்துள்ளன. பிப்ரவரி 23ஆம் தேதி இறுதி பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் பிப்ரவரி இறுதிக்குள் பட்டியல் தயாராகும். அசாமில் ஏற்கனவே இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகாத நிலையிலும் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் தேர்வு பணிகள், பொதுக்கூட்டங்கள், வாக்குறுதி அறிவிப்புகள் என முழு வேகத்தில் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியல் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் நேரடி மோதல் சூழல் நிலவுகிறது. அசாம் மற்றும் புதுச்சேரியிலும் கட்சிகள் தயாராகி வருகின்றன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அப்டேட்டுகளுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.